இருக்குது. இந்திய நாட்டிலேயே செயல் வீரர் கூட்டத்தை ஸ்டார் ஹோட்டல்ல நடத்திட்டு இருக்கிற ஒரே ஆளு விஜய் தான். யாருடைய பணம் அது? எங்கேயாவது செலவு பண்றீங்க? எவ்வளவு செலவு பண்றீங்க? இதெல்லாம் உங்க பணம் தானா? ஒருத்தர் கேட்ட சொல்றாங்க இதெல்லாம் ஆதவர்ஜுனா பணம்ன்றாங்க. ஆதவர்ஜுனா தான் நடத்துறாரு அப்படின்னா ஆதவர்ஜுனாவுக்கு எங்கேயாவது ஒருத்தர் பணம்? லாட்டரி சீட்டு. அந்த லாட்டரி சீட்டு தொழில் நேர்த்தியானதா? அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா லாட்டரி சீட்டை திறந்து விட்டுருவீங்களா? லாட்டரி சீட்ல இருந்து வரக்கூடிய பணம் நேர்த்தியானது நீங்க சொல்லிட்டு மக்கள் கிட்ட வந்து நான் ஊழல் ஒழிப்பான்னு சொல்லி பாருங்க, என்ன ஆகுதுன்றது பாருங்க. மூணாவது விடயம், உங்களுடைய சம்பளத்தை நீங்க எப்படி வாங்குறீங்க? சம்பளத்தை அப்படியே மொத்த தொகையை வாங்கிடுறீங்களா இல்ல ஏரியாவை வாங்குறீங்களா? இது இவ்வளவு பணம் அப்படின்னு 150 கோடி 100 கோடின்னு சொல்லிட்டு மற்றபடி இந்த 2 ஏரியா அப்படி சொல்ல போட்டு ரஜினிகாந்த் வாங்குவாரு. அந்த மாதிரிதான் நீங்களும் வாங்குறீங்களா? வாங்கலையா? அது சொல்லுங்க. ஏன் நான் இதை கேட்கறேன்னா, இந்த உங்களுடைய படம் ரிலீஸ் ஆச்சுனாலே உங்களுடைய ரசிகர் மன்றத்தினுடைய முழு வேலை என்ன அப்படின்னா, ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அதுக்கு தான் அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. டிக்கெட்டு ஒரு 1000 டிக்கெட் இருக்குதுன்னா ஒரு தியேட்டர்ல ஒரு ஷோக்கு 200 to 300 டிக்கெட் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதை வெளியில நீங்க நல்ல விலைக்கு வைக்கிறீங்க. உங்க ரசிகர் மன்றத்தில் இருக்க உங்களை ரசிக்க வரவங்கிட்டே 150 ரூபாய் டிக்கெட்டை வந்துட்டு 1500 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம். இப்ப இதுல எல்லாம் இந்த படத்துல எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பங்கு ஒண்ணும் இல்லையா? பங்கே இல்லைன்னு வச்சுங்க. இப்படி எல்லாம் ரசிகர் மன்றம் இருக்கும்போது நடந்துகிட்டவங்க எல்லாருமே, சம்பாரிச்சவங்க எல்லாருமே நாளைக்கு எம்எல்ஏ ஆகி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னோம்னா சம்பாதிக்க மாட்டாங்களா?